வணக்கம் நண்பர்களே. திரு அண்ணாமலை அவர்கள் புதிதா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 17,00,000 உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில சேர்ந்ததா ஒரு அறிவிப்பு. இதில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில இல்லாத இந்த நேரத்தில, புதிதா ஒரு கட்சி, அதுவும் குறிப்பா இந்த மாற்று சக்தி, மாற்றம் அ அப்படின்னு எதிர்பார்க்கிற சில கூட்டங்கள், அவங்கள நோக்கியும், முக்கியமா இந்த இயக்கத்தில அதிகமா இப்போ இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா, அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு பிஜேபியில் இணைந்த நெறைய பேர் இந்த இயக்கத்தில சேர்ந்திருக்காங்க. இந்த 10 வருஷத்தில பிஜேபியிலிருந்து யாராவது விலகுனா, அ அவங்க மேலிடத்தில சந்திச்சுட்டு விலகியிருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. 2வது இவ்வளோ ஓப்பனா மீடியால ஹைலைட் ஆயி, அவரு ரிசைன் பண்றாரா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த ஸ்டண்ட் அவரு கொடி இல்லாம வந்தாரு, டாக்ஸில வந்தாரு அப்படிங்கிற மாரியான ஊடக வெளிச்சங்கள். இது இல்லாம அவரு உள்துறை அமைச்சர சந்திச்சிருக்காரு. அத விட ஒரு படி மேல போயி, அவர்களே பத்திரிக்கையில இவருடைய ராஜினாமாவ ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒப்புதல் அந்த கடிதத்த பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. இது கடந்த 10 வருடத்துல எந்த ஒரு தலைவருக்காவது பாரதிய ஜனதா பார்ட்டில நடந்திருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. அப்புறம் எப்படி? இல்ல யாராவது விலகியிருக்காங்களா? பிஜேபியில இருந்து அப்படின்னு பார்த்தாலும், ஏதோ 1, 2 அப்படிங்கிற ரேஞ்ச் தான். ஆனா, இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஹைப்? அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம யோசிக்கணும். இப்போ என்னோட புரிதலின்படி, இவங்க என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை. ஏற்கனவே இருபெரு திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சிய இவங்க முழுசா ஒரு பாதியாவது இல்லாம ஆக்கிட்டாங்க. அதாவது அதிகாரத்தில் இருந்த அந்த மையத்த அதிகார மையத்தை உடைத்தெறிந்து விட்டார்கள். தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அதிகாரத்தில் இருந்தவங்க இல்ல. டிஎம்கே ஆட்சியில் இல்ல. எதிர்க்கட்சியா இருக்கிறது. ஸோ டிஎம்கேல 3ஆம் இடத்துக்கு தள்ளுவதற்கான ஒரு வேலை நடப்பதாக நான் நினைக்கிறேன். இது என்னோட புரிதல். இவங்களோட அஜெண்டாவே என்னன்னா, விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு மாயையை வைத்து, இவர்கள் இருவரும் இரு பெரும் தலைவர்களாக இவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பது என்னுடைய புரிதல். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த கூட்டத்த எதிர்க்கிறத தாண்டி, இனி வரும் காலங்கள்ல இவங்களுக்கும் நம்ம அரசியல் செய்ய வேண்டியது இருக்கும். இவங்களுக்கும் இவங்கள எதிர்த்தும் நம்ம அரசியல் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கான வேலைகளும், நமக்கான களப்பணிகளும் மிக அதிகம். நாம் அத நோக்கி பயணப்படணும். நாம் அத நோக்கி செயல்பட ஆரம்பிக்கணும்.